உட்காருவோம். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. கடந்த 3 மாதங்கள் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி வந்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு அருளும் திருவாக்கு, அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அத்தியாயம் 31ஆம் வசனம். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன, அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன, அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். நம்முடைய கிறித்தவ வாழ்வில் பல நேரங்களில் நம்முடைய கண்கள் மூடப்பட்ட நிலையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்கள் திறக்கப்பட்ட நிலையில், இயேசுவை கண்டுகொண்ட நிலையில் நம்முடைய வாழ்வு பல நேரங்களில் பயணிப்பது இல்லை. இந்த கண்கள் திறக்கப்பட்டது என்கின்ற இதே சொல்லாடல் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் புத்தகத்தில் 3ஆம் அத்தியாயத்தில் 7ஆம் வாக்கியத்திலே நம்மால் பார்க்க முடியும். அங்கேயும் அப்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்று இருக்கும். ஆனால் இந்த 2 நிகழ்வுகளுக்கும் வித்தியாசம், வேறுபாடு உண்டு. அங்கேயும் கண்கள் மறைக்கப்பட்டிருந்த நிலை, இங்கேயும் கண்கள் மறைக்கப்பட்டிருந்த நிலை. ஒரு நிகழ்ச்சிக்கு பிற்பாடு அங்கே அவர்கள் பழத்தை உண்கிறார்கள், பழத்தை சாப்பிடுகிறார்கள், கண்கள் திறக்கப்படுகிறது. இங்கே இயேசுவோடு அமர்ந்து அப்பத்தை சாப்பிட இருக்கிறார்கள், இவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அங்கே கண்கள் திறக்கப்பட்ட போது பாவம் அவர்களை ஆட்கொண்டது. இங்கே கண்கள் திறக்கப்பட்ட போது பரிசுத்தரை அவர்கள் காண்கிறார்கள். கண் திறக்கப்பட்ட நிலையிலும் வேறுபாடு உண்டு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண் திறக்கப்பட்ட நிலையில் பாவத்தில் விழுந்த மனுக்குலம், ஆதாம் ஏவாள். இங்கே கண் திறக்கப்பட்ட நிலையில் பரிசுத்தரை கண்டு மீட்படைந்தது மனுக்குலம், எம்மாவு சீடர்கள். இந்த பின்னணியத்தில் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிற போது அவர்களுடைய நிலை என்ன, கண் திறக்கப்பட்ட பிற்பாடு அவர்களுடைய நிலை என்ன என்பதை ஒரு 3 குறிப்புகள் வழியாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் வாழ்வில் வருத்தம்தான் அதிகமாக பெருகி இருந்தது. அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். அப்படி வருகிற போது இயேசு அவர்களோடு கூட வந்து கலந்து கொள்ளுகிறார், அந்த உரையாடலில் பங்கு பெறுகிறார். அப்போது இயேசு கேட்கிற கேள்வி, நீங்கள் வழிநடுக்க பேசிக்கொண்டு வருவது என்ன? ஏன் உங்களுடைய முகங்கள் வாட்டத்துடன் இருக்கிறது என்று அவர் வினவிக்கொண்டு வருகிறார். அப்போதான் அவங்க சொல்றாங்க, நாங்கள் எதிர்பார்த்த நிகழ்வு எதுவும் நடக்கவில்லை. மெசியா இயேசு இருந்தார், அவர் வாக்கிலும் செயலிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் ஆட்சியை பிடிப்பார், இஸ்ரேலை மீட்பார், ராஜாவாக வருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அவர் மூப்பர்களால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் பண்ணப்பட்டார், இன்றைக்கு 3ஆவது நாள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் கண் மூடியிருந்த நிலையில் வருத்தம் அதிகமாக இருந்தது.
ஏன் அவர்கள் எதிர்பார்த்திருந்த காரியம் நடைபெறாமல் போனதால் அவர்கள் உள்ளத்தில் விசாலங்கள், வருத்தங்கள் பெருகி இருந்தது. அவர்கள் எதிர்பார்த்தது எல்லாம் மெசியா என்பவர் ஒரு ராஜாவாக வருவார், குதிரையின் மீது ஏறி வருவார், இந்த ரோம பேரரசை கவிழ்த்து போட்டு இஸ்ரேலுக்கு நல் ஆட்சியை தருவார், தன்னுடைய குதிரையின் மீது ஏறி வந்து வாளினாலும் போரினாலும் ஒரு மிகப்பெரிய ஆட்சியை தருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது நடைபெறவில்லை. ஆகவே வருத்தம் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்டிருந்தது. இரண்டாவது, அவர்கள் தேக்க நிலையில் இருந்து விட்டார்கள். என்ன தேக்க நிலை? 3 ஆண்டு காலம் இயேசுவோடு இருந்த காலகட்டங்களில் அவர்கள் ஊழியங்களுக்காக அங்கும் இங்கும் போகிற நிலையில் இருந்தார்கள். எருசலேமில் தங்கியிருந்து எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் இயேசுவோடு சென்று வார்த்தையை, நற்செய்தியை அறிவித்து கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களை 2 பேராக அனுப்பி, நீங்கள் ஊர் ஊராக போங்கள், ஒரு வீட்டை சந்திக்கின்ற போது அந்த வீட்டிற்கு சமாதான வாழ்த்துக்களை சொல்லுங்கள், அவர்களை வாழ்த்தி நற்செய்தியை கூறி அடுத்த ஊருக்கு செல்லுங்கள் என்று அவர்களுக்கு ஆவியின் வரங்களை எல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தார். ஆனால் இப்போது இயேசுவை பிடித்து விட்டார்கள், சிலுவையில் அறைந்து விட்டார்கள், அவர் இறந்து விட்டார், அவரை அடக்கம் செய்து விட்டார்கள் என்று வந்தவுடனே, ஐயோ, நம் தலைவரையே இப்படி கொலை செய்து விட்டால் நாமெல்லாம் எந்த மூலைக்கு என்று சொல்லி எல்லோரும் நகர வாழ்வை விட்டுவிட்டு கிராமப்புற வாழ்வுக்கு அவர்கள் திரும்பி விட்டார்கள். நகரம் எப்பவுமே இயங்கிட்டே இருக்கும். நம்முடைய அண்ணா நகர் பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். இரவு 3 மணிக்கு வந்தீங்கன்னாலும் வாகனம் போயின்னு வந்துன்னு இருக்கும். ஆட்கள் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறார்கள். அது ஒரு இயக்க நிலை. ஆனால் இவர்கள் கிராமத்திற்கு செல்கிறார்கள். அது ஒரு தேக்க நிலை. இந்த நிலை வருவதற்கு காரணம் என்ன? அவர்கள் மெசியா என்றால் ராஜாவாக வந்து ஆட்சியை பிடிப்பார், வலதுபுறம் இடதுபுறம் ஒருவர் அமர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணினார்கள். ஆனால் அது நடைபெறவில்லை. தாங்கள் எதிர்பார்த்தது நடைபெறவில்லை என்றவுடன் அவர்கள் அப்படியே தேக்க நிலைக்கு சென்று விட்டார்கள். தேக்க நிலை என்பது ஒரு குளத்திற்கும் குட்டைக்கும் அடையாளமாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. அங்கே மழை பெய்யும், மழை பெய்ந்து அங்கே தேங்கி இருக்கிற தண்ணீர் கொஞ்ச நாளைக்கு சுத்தமாக இருக்கும், அதுக்கப்புறமா அது சுத்தம் அற்று போய்விடும். இவர்களுடைய வாழ்வும் அப்படித்தான் ஆகிவிட்டது. கண்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் மூன்றாவது, அவர்கள் திசை மாறி சென்று கொண்டிருந்தார்கள். ஊழியத்திற்காக செல்ல வேண்டிய இந்த சீடர்கள், நற்செய்தியை அறிவிக்க புறப்பட வேண்டிய இந்த சீடர்கள், அவர்கள் கிராமப்புறத்திற்கு திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இயேசு இறந்து விட்டார், இனி அடுத்து என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாத நிலையில், கண்கள் மறைக்கப்பட்டிருந்த, மூடப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதனுக்கு கண்கள் மூடப்பட்டது என்று சொன்னால் தான் எந்த திசையில் செல்லுகிறார் என்பது அவருக்கு தெரியாது. கிராமப்புறத்தில் உரியடிக்கும் போட்டி வைக்கின்ற போது கண்ணை கட்டி அவரை சுற்றி விட்டு விடுவார்கள். கண் திறக்கப்பட்டிருக்கிற போது அவர் பார்ப்பார், பானையை பார்ப்பார், எல்லா இடத்தையும் பார்ப்பார். ஓ, இந்த திசையில் தான் நாம் செல்ல வேண்டும் என்று எல்லாம் கணித்து கொண்டிருப்பார். ஆனால் கண் மறைக்கப்பட்ட பிற்பாடு தான் செல்லுகின்ற திசை சரியானதா என்பது அவருக்கு தெரியாது. அப்படித்தான் இவர்களும் கண் மறைக்கப்பட்ட நிலையில் மெசியாவை ராஜாவாக எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இப்போது 3ஆம் நாள் கண் மறைக்கப்பட்டு விட்டது. எங்கு செல்வது, என்ன செய்வது என்று தெரியாத நிலையில்
அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். சில தடவை நம்ம கண்களாம் திறந்துக்கிட்டே இருக்கோம். நாம் வாகனத்தில் போய்கிட்டு இருப்போம், எதையோ ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். நாம் செல்ல வேண்டிய இடத்துக்கு போகாமல் நாம் வேற ஒரு திசையில் போயிட்டு இருப்போம். திடீர்னு தான் ஐயோ என்ன இது, இந்த திசையில் நம்ம போயிட்டு இருக்கோமே, நாம் போக வேண்டிய இடம் வேறையாச்சே அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ கண் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கண் மூடப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் எதிர்பார்த்திருந்த காரியம் நடைபெறவில்லை என்ற எண்ணத்தில் அவர்களுடைய கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் திசை மாறி போய்கொண்டிருக்கிறோம் என்பதையே அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இயேசு கிறிஸ்து அவர்களோடு உடன் பயணித்து, உடன் உரையாடி, அவர்கள் உடன் தங்கி இருந்து அவர்களுடன் உணவு அருந்துகிறார். இது எல்லாமே உடன் 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 வரும். இயேசு அவர்களுடன் வழியில் இணைந்து கொண்டார். இயேசு அவர்களுடன் உரையாடி கொண்டு வந்தார். இயேசு அவர்களுடன் தங்கும்படி அங்கே இருந்தார். இயேசு அவர்களுடன் உணவருந்த அமர்ந்தார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கண்கள் மறைக்கப்பட்ட நிலை வரும். நாம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடைபெறாத போது நாமும் இப்படி வருத்தத்திற்குள்ளாக, சாரோ, தேக்க நிலைக்கு, ஸ்டாக்னன்ட், திசை மாறி போவோம், டைவர்ஷன். இந்த மூன்றும் நம்முடைய வாழ்விலும் நடைபெறும். ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடைபெறாத போது இந்த மூன்றும் நம்முடைய வாழ்வில் நடைபெறும். அப்போது எல்லாம் இயேசு நம்முடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு என் பயணத்தில் என்னுடன் இருக்கிறாரா? இயேசு என்னுடன் உரையாடி கொண்டிருக்கிறாரா? இயேசு என் உடன் இருக்கிறாரா? இயேசு என்னுடன் உணவருந்துகிறாரா? இப்படி நம்முடைய வாழ்வின் நிலையை நாம் சீர்தூக்கி பார்ப்போமேயானால் நாம் கண் திறக்கப்பட்ட நிலையை பெற்றுக்கொள்ளுவோம். இங்கே சீடர்கள் செய்த ஒரு சிறப்பான காரியம் என்ன? இயேசு அப்புறம் போகிறவர் போல் காண்பித்து கொள்ளுகிறார். உடனே சீடர்கள், ஐயோ, திருமறை வார்த்தைகளை இவ்வளவு அழகாக நமக்கு விளக்கி சொல்லுகிறாரே, இவரை நாம் ஏன் அனுப்ப வேண்டும்? இவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு நல்லதல்லவா என்று சொல்லி அவரை வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறார்கள். அங்கே பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 29வது வாக்கியம், அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். நம்முடைய வாழ்வில் வருத்தங்களும் தேக்க நிலையும் திசை மாறி செல்லுகின்ற போங்கும் இருக்குமேயானால் அப்போது எல்லாம் நாம் இறைவரை வருந்தி கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னோடு இரும். நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடைபெறாத சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, கடவுளே, என்னோடு கூட இரும். இயேசுவே, என்னோடு கூட இரும். இந்த வார்த்தைகளை சொல்லி அவரை கட்டாயப்படுத்துகிறார்கள். எங்களோடு கூட தங்கும், எங்களோடு இரும். உடனே இயேசு அதற்கு சம்மதிக்கிறார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் இறைவரை நோக்கி அழைக்கின்ற போது அவர் நம்முடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்து நம்மோடு கூட இருப்பதற்கு அவர் இணங்குவார். இப்படி அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் இணங்கி இசைந்து அன்று இரவு அவர்களோடு கூட இருக்கும்படி தங்குகிறார்.
அவர்களோடு உணவு அருந்த அவர் அமருகிறார். உணவு அருந்த அமர்ந்த பிற்பாடு அவர் அப்பத்தை எடுத்து பிட்கிறார். 30வது வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது. அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. இயேசு நம்முடைய வாழ்வின் உணவாக இருக்க வேண்டும். உணவு தான் நம்ம உணவுனா திருமுறையில் சாதாரணமாக நினைக்கிறோம். உணவு வழியாகத்தான் பாவம் இந்த உலகில் வந்தது இல்லையா? இந்த பழத்தை நீங்கள் உண்ணக்கூடாது என்று சொன்னார். ஆனால் அவர்கள் அதை பறித்து உண்டார்கள். பாவம் வாழ்வில் வந்தது, உணவின் வழியாகத்தான் வந்தது. நாம் நினச்சிக்கிறோம் பெண்ணின் வழியாக வந்ததுன்னு. இல்லை, உணவு வழியாக வந்தது. இங்கே சீடர்களுக்கு வாழ்வு கிடைக்கிறது, அதுவும் உணவின் வழியாகத்தான் வருகிறது. இயேசு அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பாவம் நிறைந்த கனியை புசித்தார்கள், அவர்கள் கண்களும் திறக்கப்பட்டது. ஆனால் பாவத்தில் விழுந்தார்கள். இங்கே பரிசுத்தமான உணவை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இயேசுதான் அந்த உணவு. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னாரே, இயேசு இந்த உலகுக்கு உணவாக வந்தார். அதனால தான் அவருடைய பிறப்பில் பார்த்தீங்கன்னா பிள்ளையை துணிகளில் சுற்றி என்னன்னு இருக்கும், முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள். முன்னணை அப்படின்னா அது சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. தீவன தொட்டியில் கிடைத்திருக்க காண்பீர்கள் அப்படின்றது தான் சரியான மொழிபெயர்ப்பு. திருவிவிலியத்தில் அப்படி தான் இருக்கும். அது இரவு நேரம், குளிர் காலம், அதனால் துணியை சுற்றி அந்த பிள்ளையை தீவன தொட்டியில் கிடத்தி இருக்கிறார்கள். அப்படின்னா காற்றுலாம் ஜில்லுன்னு அடிக்காது அந்த குழந்தை மேலே. மாடுகளுக்கு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல் தொட்டி இருக்கும். அந்த கல் தொட்டியில் தான் அந்த தண்ணிகள் எல்லாம் ஊற்றி அந்த மாட்டுக்கான உணவை, வேக வைத்த உணவை எல்லாம் போட்டு கலந்து வைப்பாங்க. மாடுகள் வீடு திரும்பி வருகிற போது எல்லா மாடும் அந்த தொட்டியில் வந்து தண்ணி குடிக்கும். அதுதான் அவர்களுக்கு உணவு. அது அந்த மாடுகளுக்கு உணவு. இயேசு இந்த உலகுக்கு உணவாக வருகிறார். அன்றைக்கு அந்த பழத்தை, உணவை உண்டவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். இன்றைக்கு பரிசுத்தமான இந்த உணவு உலகுக்கு வந்திருக்கிறது. இதை உண்பவர்கள் வாழ்வு பெறுவார்கள். யோவான் 6ஆம் அத்தியாயம் வீடுகளுக்கு சென்று படித்து பாருங்கள். இந்த உண்மையை அது சிறப்பாக விளக்கும். இயேசு சொல்லுவார், நானே ஜீவ அப்பம், இந்த உலகுக்கு வாழ்வு தரும்படி வந்த உணவு என்று சொல்லுவார். இப்போதும் இந்த சீடர்களுக்கு வாழ்வு தரும் உணவாக நான் என்னை சிலுவையில் உங்களுக்காக பிட்டு கொடுத்தேனே என்றுதான் அடையாள செயலாக அந்த அப்பத்தை பிடுகிறார். இப்போது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த உணவை உண்ட பிற்பாடு அவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி துவங்குகிறது. அவங்க பாருங்க சொல்றாங்க, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள். வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? மகிழ்ச்சி அவர்கள் உள்ளத்தில் பொங்கி எழுகிறது. அவர்கள் எதிர்பார்த்திருந்த காரியம் இப்போதும் நடைபெறவில்லை. ஆனால் இப்போது இயேசு அவர்கள் உடன் இருக்கிறார் என்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு வந்துவிட்டது. ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார் என்கின்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்து விட்டது. இப்போது அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது. வருத்தத்தோடு இந்த கிராம பகுதிக்கு அவர்கள் பயணப்பட்டு வந்தார்கள். இப்போது மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்கிறார்கள். அவருடைய முகங்கள் ஒளிவு பெற்றிருக்கிறது, ஒளி பெற்றிருக்கிறது. இரண்டாவது, கண் திறக்கப்பட்ட நிலையில் இப்போது அவர்கள் உடனே எருசலேமுக்கு புறப்பட்டு போனார்கள் என்று திருமறை வாக்கியம் நமக்கு வலியுறுத்துகிறது.
33வது வாக்கியத்தை பாருங்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். தேக்க நிலையில் இருந்த இவருடைய வாழ்வு இயேசுவாகிய உணவை அருந்திவிட்ட பிற்பாடு இயக்க நிலைக்கு மாறிவிட்டது. இயேசு ஒரு இயக்கத்தை தொடங்கினார். அவர் ஒருபோதும் ஒரு சமயத்தை, ஒரு மதத்தை அவர் துவங்கினது இல்லை. ஏற்கனவே தான் வந்த யூத சமயத்திற்கு எதிராகத்தான் அவர் செயல்பட்டார். எதிராகன்னா மக்களுடைய புரிதலை கண்டித்து அதை உணர்த்தினார். ஆகவே ஒரு சமயத்தை உருவாக்க அல்ல, ஒரு மார்க்கத்தை உருவாக்க அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அந்த இயக்கத்தின் முன்னோடிகள் தான் 12 சீடர்கள். இந்த சீடர்கள் தாங்கள் எதிர்பார்த்தது நடைபெறவில்லை என்றவுடன் தேக்க நிலையில் இருந்தார்கள். இப்போது இயேசு அவர்கள் உடன் இருந்து உணவை பகிர்ந்து கொண்டார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு உணவை பகிர்ந்து கொண்ட பிற்பாடு அவர்கள் இப்போது மீண்டும் இயக்க நிலைக்கு திரும்பி விட்டார்கள். நம்முடைய வாழ்வு இயக்க நிலையில் இருக்கிறதா, தேக்க நிலையில் இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, அவர்களெல்லாம் டைவர்ஷன், திசை மாறி போய் கொண்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு போனார்கள் என்று நாம் இங்கே படிக்கிறோம். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். திரும்பி போறது அப்படின்றது நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவர் திரும்பி போனார் அப்படின்னா தேவர் ரீடிரெக்டட். அவர்கள் சரியான வழிக்கு, சரியான பாதைக்கு அவர்கள் மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிக்கும்படி, இறை அரசை பற்றி அறிவிக்கும்படி அவர்கள் இப்போது மீண்டும் நல்வழிப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டார்கள். They were redirected towards the mission of gospel of Jesus. கண் திறக்கப்பட்ட நிலையில் மகிழ்ச்சி இவர்களை ஆட்கொள்ளுகிறது. கண் திறக்கப்பட்ட நிலையில் இயக்க நிலையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கண் திறக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் மீண்டும் மீண்டும் நல்வழியை தேடி அதிலே சென்றார்கள். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, இந்த தவக்காலத்தில், இந்த புதிய மாதத்தில் நாம் கண் மறைக்கப்பட்டவர்களாக வாழ்கிறோமா, பயணிக்கிறோமா, அல்லது கண் திறக்கப்பட்ட நிலையில் பயணிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்வில் வருத்தங்களும், நம்முடைய வாழ்வில் போராட்டங்களும், திசை மாறிய நிலையும் தான், தேக்க நிலையும் தான் இருக்கும். இயேசுவை பார்த்த பிற்பாடு கண் திறக்கப்பட்ட நிலையில் நாம் இருப்போமேயானால் நம்முடைய வாழ்வில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சி நம்மில் எப்போதும் பொங்கிக் கொண்டே இருக்கும். இயேசுவுக்காக இயங்கிக் கொண்டே இருப்போம். இயேசுவை பின்பற்றி அவர் காட்டிய வழியில் நாம் சென்று கொண்டே இருப்போம். பர்திமேயு கண் மூடப்பட்ட நிலையில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் இயேசுவை பின்பற்றி அவர் உடன் போனார் என்று இருக்கும். நாம் இந்த தவக்காலத்தில், புதிய மாதத்தில் எந்த நிலையில் இருக்கிறோம்? கண் மறைக்கப்பட்ட நிலையிலா, கண் திறக்கப்பட்ட நிலையிலா என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை நாம் துவங்குவோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன்.